மத்திய மாநில அரசுகள் இணைந்து முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் மு. கருணாநிதி அவர்களின் ஆணையத்தை வெளியிட்டது. அடுத்து மாநில அரசுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை கேட்டு கடிதம் எழுதியுள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு மு. க. ஸ்டாலின் அவர்கள். மெல்ல மெல்ல பாஜகவிடம் திமுக நகர்வதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வந்த நிலையில் கவர்னரின் தேநீர் விருந்தில் திமுக பங்கேற்பு, கலைஞரின் நாணய வெளியீட்டு விழாவில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து வெளியிடுவது என அரசியல் போக்கில் அடுத்த கட்டமாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு தமிழக முதலமைச்சர் திரு மு. க. ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் தமிழக தெற்கு ரயில்வே திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறைந்திருக்கும் நிலையில் போதுமான நிதியை ஒதுக்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்றார். நிதி பற்றாக்குறையின் விளைவாக தமிழ்நாட்டில் பல முக்கிய திட்டங்களின் முன்னேற்றம் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும், அந்த வகையில் திண்டிவனம், செஞ்சி, திருவண்ணாமலை, திண்டிவனம் நகரி, அத்திப்பட்டு, புத்தூர், ஈரோடு, பழனி, சென்னை, கடலூர், மகாபலிபுரம், மதுரை, தூத்துக்குடி, அருப்புக்கோட்டை, ஸ்ரீபெரும்புதூர், கூடுவாஞ்சேரி, இருங்காட்டுக்கோட்டை, ஆவடி, ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய 7 முக்கிய திட்டங்கள் பாதிக்கப்படும். நிதி பற்றாக்குறை காரணமாக இந்த முக்கிய திட்டங்களை மேலும் தாமதப்படுத்தக்கூடாது என்றும், இது தொடர்பாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் தனிப்பட்ட முறையில் தலையிட வேண்டும் என்றும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதில் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்து குறிப்பிட்டுள்ளார். புதிய பாதைகளுக்கு இடைக்கால ஒதுக்கீட்டாக ரூபாய் 976.1 கோடி ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் வழக்கமாக பட்ஜெட்டில் வெறும் ரூபாய் 301 மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. இரட்டை பாதை திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் ரூபாய் 255 கோடி நிதி குறைக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட்டில் தெற்கு ரயில்வே திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஏமாற்றம் அளிக்கும் வகையில் உள்ளது. இடைக்கால பட்ஜெட் ஒதுக்கீடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்த நிதி ஒதுக்கீடு மிகவும் குறைவானதாகவும், புதிய வழித்தட திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் ரூபாய் 674 கோடி குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் கிளாம்பாக்கம் பஸ் நிலையம், மின்சார பஸ் சேவைகள், பெருந்திரள் துரித ரயில் போக்குவரத்து திட்டத்தை மாநில அரசிடம் ஒப்படைப்பது போன்ற பணிகள் எவ்வித தாமதமும் இன்றி விரைவுபடுத்தப்பட வேண்டும். தமிழகத்தில் புதிய வழித்தடங்கள், இரட்டை வழிப்பாதை, வாடிக்கையாளர்களுக்கான வசதிகள் தொடர்பான திட்டங்களுக்கு போதுமான அளவிற்கு நிதி ஒதுக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். நாணயம் வெளியிடுவது தமிழகத்துக்கு புதிதில்லை என்றாலும், இதற்கு முன்னரே 2019இல் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் நாணயம் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களால் வெளியிடப்பட்டிருந்தது. தற்பொழுது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு. கருணாநிதியின் நாணயம் மத்திய மாநில அரசுகள் இணைந்து வெளியிடுவது மாநில அரசு மத்திய அரசுடன் இணக்கமான சென்று தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய நிதியை வாங்குவதற்கான ஒரு வழியோ என்று யோசிக்க வேண்டியுள்ளது. எது என்னவாக இருந்தாலும் அரசியல் நகர்வுகளை பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும்.